ஹைஸ் வெல்கம் பேக் டு மை another நியூ vlog. கைஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சண்டே மீன் குழம்பு. அந்த மீன் குழம்புக்கு மண்டே திங்கக்கிழமை வந்து நைட்டு எங்கள் வீட்டில் களி. மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பேக்ரவுண்ட் நல்லா இல்லை, வீடியோ குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இருக்காதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். நாளைக்கு அம்மா வெய்யிருந்தால் நாம் என்ன பண்ணுறது? நாம் எப்பயும் செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டே தான் வரோம். என்ன தாத்தங்கிட்ட சொன்னியா? சொன்னேன். சரி 6 ஆயிடுச்சுன்னு எப்போ ஆடு வீட்டுக்கு ஓட்டு போலான்னுக்கிற? இங்கே பார்த்து அங்கே வந்தால் தட்டை தங்குது, அதை தங்குது, இதை தங்குதுன்னு பேசிட்டீங்களா? அப்புறம் மாட்டுக்கு போகிற தட்டை ஆடு தின்ட்டு அப்புறம் மாட்டில் என்ன பண்ணும்? ஆடு தங்குது நோய் வந்ததுலேருந்து ஒரு தட்டு போய் ஆடு வாங்கிக்கிறேன். சரி எந்திர ஓட்டு போய் மணி 6 ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் இருட்டு கட்டி போயிடும். இங்கேயே ஓட்டிட்டு போகிறேன் குட்டைக்கு. வீட்டுக்கு ஓட்டு பாப்போ. இன்னும் வாயில் பீடியா? குச்சி பழைய கறி, பழைய மீன் குழம்புக்கு களி பார்த்துக்க. ஏம்மா என்னது களியா? அம்மா அடுப்பு இப்படி எரியுது. மீன் குழம்பு எல்லாத்துக்கும் பத்துமா? என்னது மீனா? பாவை இப்போ அரிஞ்சியா? பத்தாத்து சட்னி அம்மா இல்லை? ஒரு 4 தக்காளி 5 வெங்காயம் வச்சு அதோட அது சொல்கிறேன். ஒரு 3 தாங்க இருக்குமா? இன்னும் 2 நாளைக்கு வரும்டா. தின்ட்டா பண்ணுறான். கிண்டிவிட்டான். ஏய் தினேஷ், நீ எப்படிமா? ஏய் போச்சு. கிண்டி போடுவான். கல்லை தூக்கி அந்தாண்டு வச்சிருவான். களி சுற்றி வரணும் தம்பி. என்னமா வருது கொண்டாத்து நேற்று நீ களியை குடிச்சவர் பண்ணி போ. அப்படிதானம்மா? நீ ஏன்டா அசைற? டேய் நீயா அசைற? காத்தால கரைச்சி கொண்டு போய் தண்ணி கேட்கறாங்க. அத்தை வேலை காய்ச்சி அங்கே எத்தனை நாள் கலட்டுது? தாத்தா போட்ட களியே கொடுத்துட்டு தாலியில் போட்டோம். ஐயோ பின்னாடி இது வச்சு விட்டு போகுது. இருக்கிற களியவே கொண்டுட்டு போய் கரைச்சி கொடுக்க சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு உருண்டை களி அப்படி வெயிலுக்கு அப்படியே போயிடுச்சு. நிறைய கிண்டி இறமையான ஊற்றலாம். சரி மாமா அப்படியே பேசிட்டு சண்டை வந்துடும். உனக்கா கிண்டி அந்த அடி தீர்வுலாம் தண்ணியில் புதைக்குது. குடி தினேஷ் கிண்டுறமா? அம்மா நான் கிண்ண களி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? நீ பேர் தொண்டையில் வச்சானே பலுக்குன்னு வயிற்றுல சுக்கு தான் போகும். மௌலி தான் என்னோட களிக்கு ஃபேமஸ். சரி நம்ம தனியாகிறேன், கண்ணெறியுது. போடுமா? என்ன மூட்டை வச்சிடுறியா? மவளியே இந்த ஒடியே நீ சர்க்கரையில் தான் தம்பா. ஆக போடுமா 3? ஐயா உனக்கு 3 உருண்டை போதுமா? ஒன்று போட்ட கம்மி போட்டு நீ வெள்ளம் இருக்குது பாருடா. பெரியப்பா வாங்கிட்டு வந்தாலாம் இருக்குது பாரு. தாத்தனுக்கா வெள்ளம்மா?
வெள்ளம் உடச்ச வெள்ளம் கூட இங்கே பாடுறா. பெரியப்பா மாதேஸ்வரம் கோயில் போயிட்டு வெள்ளம் தான் வாங்கிட்டு வேறு எதுவும் வாங்கிட்டு என்ன தாத்தனுக்கா இது வெள்ளத்தை உடைக்காத வச்சு அப்படியே தின்னு புரியாடா? யாருமா போட்டுட்டு இருக்கிற? இந்த போகிறேன் இப்போ யாராருக்கு போட்டுட்டு இருக்கிற? போட்டு வச்சுட்டு இருக்கிற ஆறி போயிடாத. தண்ணி வைக்கணும். ஆட்டுக்கு பால் கொடுக்குங்க. பால் கொடுத்துட்டு இருக்கிறத கழித்தீங்கடியா? இது களி கண்டிப்பா சோத்துட்டு இருக்கிற மறுபடியும் வெள்ளம் நான் போகக்கூட தாத்தனை சோறு கொண்டு போகக்கூட உடைச்சான் வெள்ளம். இன்னும் வெள்ளம் உடச்சிட்டு தான். மீன் குழம்பு நல்லா இருக்குதா? களி திங்க முடியாதான். ஏன்னா கிளை கழிதான் அப்பெல்லாம் கழித்தாங்க. என்ன பண்ணுவானா தயிர் போட்டு வைப்பாங்களாம். அதான் அந்த அதுக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் கால் சாஞ்சு குழந்தைங்க கொஞ்சம் இதாக அது எப்படி தெரில. அப்புறம் என்னன்னா களி திங்க முடியாதுக்கு களி தயிரை ஊற்றி பேஞ்சு இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்து அப்படியே கடன்னு குடிப்போனோம். களி குழம்புலாம் தங்க மாட்டோம். நல்லஞ்சோறுலாம் அப்போ இது வாரத்தில் ஒரு நாளைக்கு தான். சரி தண்ணி ஊற்றிட்டு வரமாமா? அப்பா கூட தண்ணி ஊற்றிச்சு. வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் வச்சு நல்லஞ்சோறும். ஏமா அப்படி தண்ணி ஜோடு எல்லாம் இருக்குல்ல. ஆய போய் கேட்பாலாம் என்னப்பா எல்லாம் கடலை மிக்சரு முறுக்கு பிஸ்கெட்டெல்லாம் தங்குறாங்க எனக்குப்பா அப்படின்னா அடுத்து நீ சோத்துங்கிறது சொன்ன சாமி கண்ணை குச்சி போடும். எனக்கு பொழுதாட்டிக்கு கடலையும் அச்சு வெள்ளமும் வாங்கிட்டு வரேன். இந்த அச்சு வெள்ளம் தான் வாங்கிட்டு வந்து தருவார். அது அந்த திங்குறே இல்லை. இந்த அச்சு வெள்ளமும் கடலையும் அப்புறம் அதுதான் ரொம்பண்டா. அதனால தான் சீரகா இன்னமும் இங்கே வந்து 60 கிலோமீட்டர் வருது. சும்மா கோழி பிடிக்க நம்ம ஓட சொல்லு. கோழிலாம் பிடிக்கிட்டு தந்தா வச்சுக்க நம்ம ஆயா நடக்கும். அந்த ஆயா சும்மா துரத்தும் தடுக்கும். நீ போய கத்த ஆயா நீ போங்க தூங்குறா போய நீ எந்திரிச்சு போய. ஐயா நைட்டு முன்னாடி தான் விட்டுட்டா அதெல்லாம் பண்ணாளா? இது அங்கே படுத்தவனுக்கு என்ன கால் போறது இப்படி படுத்துக்கிறா கை கால் வந்து. அப்புறம் இப்போ நான் காலை நீட்டி விட மாட்டேன். இப்படியே படுத்திச்சா? இப்படி ஒரு ரோதம் வாச்சுன்னா இல்ல தூக்கி இங்க போட்டு இப்படி போட்டேன் படுத்துக்கிட்டா. அப்புறம் படுத்து இருந்துட்டு திருப்பியும் போய் அங்கேயே தான் படுக்கிறா. கௌசி இப்போ 2 ஆடு மேய்ச்சினா கூட காசு கௌசி. பூனை இப்படி படுக்கணுமே நேரணுமே வாழைத்தான் ஆட்டுவா. இப்படி 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 எதுலையும் வாயை கேத்தல. எதை வாய வச்சிருச்சுன்னா நான் எப்படி பறந்துட்டு ஓடுறது? நான் ஓட்டுறது இப்படி மதி செல்ல பிள்ளையா. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு? சும்மா சூப்பராக இருந்துச்சா? களி வித்து பழைய மீன் குழம்பு. மறக்காமல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இப்படி எல்லோரும் இப்படி ஒன்றா சேர்ந்து களி கிண்டி சாப்பிட்ருக்கீங்க.
அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக என்னோடய விளாக் அதாவது டெய்லியெலாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் பாருங்கள். எனக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.